ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு Infinix Hot 10s அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 10,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டுக்கு தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த 10,000 ரூபா அப்படின்ற பட்ஜெட்டில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னா Poco M3 சொல்லலாம். இந்த 10,000 ரூபா பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆல்ரவுண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த Poco M3 கூட தான் இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த Infinix Hot 10s இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ கம்பேர் பண்ணி இந்த Infinix Hot 10sல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிசைனில் இங்கே Infinix Hot 10s மொத்தம் 3 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பர்பிள், கிரீன் அண்ட் ஓஷன் ப்ளூ அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலுடைய ஒயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 211 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 9.2 mm திக்னஸோட Infinix இன்னைக்கு இந்த புது ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் இருக்கக்கூடிய Poco M3 உடைய டிசைனை பற்றி நான் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டும் இருப்பீங்க, இல்லைனாலும் கண்டிப்பாக இன்டர்நெட்டில் இதனுடைய டிசைனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நல்ல அட்ராக்டிவான டிசைன் தான் இந்த பக்கம் Poco M3லையுமே கொடுத்துருக்காங்க. இவங்க மொத்தம் 3 கலர்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ப்ளூ, yellow, black அப்படின்ற 3 கலர்ஸ்ல இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இதனுடைய weight 197 கிராம்ஸ்க்கான weight and 9.6 mm கான thickness-ஓட தான் இந்த ஸ்மார்ட் போனை கொடுத்திருக்காங்க. சோ டிசைன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிசைன் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எனக்கு இங்க Poco M3 உடைய இந்த ஒரு டிசைன் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மொபைலுடைய வெயிட்டுமே 197 கொஞ்சம் கம்மியான வெயிட்ல Poco கொடுத்திருக்காங்க. அந்த வகையில எனக்கு டிசைன் Poco M3 இங்க பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல இங்கே Infinix Hot 10s 6.82 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷன்ல LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 440 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளேவை கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன் பற்றி இங்கே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிளியராக இல்லை. அப்படியே இந்த பக்கம் Poco M3க்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை 6.53 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட இந்த டிஸ்பிளேவை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேல இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒவ்வொரு அட்வான்டேஜ் இருக்கு, ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அந்த வகையில் Infinix உடைய ஒரு மெயின் அட்வான்டேஜ்னா இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளேவை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெசல்யூஷன் என்னமோ HD+ ரெசல்யூஷன்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே Poco M3ல இங்க 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபுல் HD+ ரெசல்யூஷன்ல இந்த டிஸ்பிளேவை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே உடைய கிளாரிட்டி இன்னும் பெட்டரா வேணும், நல்ல கிளாரிட்டியான ஒரு டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா Poco M3க்கு போயிடலாம். ஃபுல் HD+ ரெசல்யூஷன் அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி இன்னுமே பெட்டரா கொடுக்கும். அண்ட் அதே சமயம் ஸ்கிரீன் எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும், ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும், கேம் விளையாடும் போது இன்னும் ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் Infinix Hot 10s சூஸ் பண்ணலாம். பட் கிளாரிட்டி என்னமோ Poco M3 விட Infinix Hot 10s உடைய டிஸ்பிளே கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ரெண்டுத்துலையுமே 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியோட 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இங்கே Poco M3ல ஒரு சின்ன ஆடட் அட்வான்டேஜாக ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் Poco M3யை யூஸ் பண்ணி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் Infinix Hot 10sல இந்த ஒரு ஃபீச்சர், இந்த ஒரு சப்போர்ட் நமக்கு கிடையாது. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரெண்டுத்துலையுமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இங்கே Infinix Hot 10sல Mediatek Helio G85 அப்படின்ற ஒரு 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே GPU ARM Mali G52 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த பக்கம் Poco M3ல பார்த்தோம்னா Snapdragon 662 அப்படின்ற ஒரு 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே GPU Adreno 610 அப்படின்ற ஒரு GPU யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டுமே 12 nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். 2 GHz வரைக்கும் தான் கிளாக் ஸ்பீட் இந்த ரெண்டு சிப்செட்லையுமே கொடுக்குறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லையுமே பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெரிய வித்தியாசங்கள் இருக்காது. அப்படின்னாலும் கேமிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இங்கே Snapdragon 662 கம்பேர் பண்ணும்போது Mediatek Helio G85 கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நம்ம கொடுக்கும். அந்த வகையில் தான் பெஞ்ச்மார்க் ஸ்கோருமே பார்த்தீங்கன்னா Infinix Hot 10sக்கு 2,05,946 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Poco M3ல இருக்கக்கூடிய Snapdragon 662க்கு 1,96,881 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ரெண்டு சிப்செட்டுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் கேமிங் அப்படின்னு வரும்போது இங்கே Infinix Hot 10sல இருக்கக்கூடிய இந்த Mediatek Helio G85 கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளேலையுமே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக கேமிங்க்கு Infinix Hot 10s கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும்.
நெக்ஸ்ட் கேமராவிலையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெருசாக எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. செல்ஃபி கேமரா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான அப்பச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேஞ்சஸ் இருக்கு. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ்ல டியூவல் எல்இடி ஃபிளாஷ் ஃப்ரண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சூப்பர் நைட் ஸ்கேப், ஏஐ போர்ட்ரேட், ஏஐ 3D ஃபேஸ் பியூட்டி, ஒயிட் செல்ஃபி, ஏஆர் ஷார்ட்ஸ், டைம் லேப்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 1080 பிக்சல் at 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே போக்கோ M3ல பார்த்தோம்னா இங்கே டைம் லேப்ஸ், ஏஐ பியூட்டி, ஷார்ட் வீடியோ, கெலடைஸ்கோப், மூவி ஃப்ரேம், பாம் ஷட்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சல் at 30 fps பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா ரியர் சைட்லையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெருசாக எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்ல இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ் 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அப்பச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் அண்ட் ஒரு ஏஐ லென்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே போக்கோ M3க்கு வந்தோம்னா இங்கேயுமே 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.79க்கான அப்பச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் இங்கே போக்கோ M3ல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மேக்ரோ லென்ஸ் இங்கே போக்கோ M3ல மட்டும் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ்ல மேக்ரோ லென்ஸ் நமக்கு இங்கே கிடையாது. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ்ல சூப்பர் நைட் ஸ்கேப், டைம் லேப்ஸ், ஷார்ட் வீடியோ, 2K வீடியோ ரெக்கார்டிங் வித் bokeh effect, custom portrait, AI HDR, AI 3D beauty, panorama view, document mode, AR shots மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 1080 பிக்சல் at 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் போக்கோ M3ல பார்த்தோம்னா இங்கே 48 மெகா பிக்சல் அல்ட்ரா கிளியர் மோடு, மேக்ரோ வீடியோ ரெக்கார்டிங், HDR, நைட் ஸ்கேப், AI சீன் டிடெக்ஷன், டாக்குமெண்ட் மோடு, AI பியூட்டி, போர்ட்ரைட், panorama view, ப்ரோ கலர், மூவி ஃப்ரேம், டைம்டு பர்ஸ்ட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே இந்த பிரைமரி கேமரா ரியர் கேமராவில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே வீடியோ ரெக்கார்டிங் 1080 பிக்சல் at 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் மேக்ஸிமமாக பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே பெருசாக எந்த வித்தியாசமுமே இல்லை. ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் மோட்ஸ் வேணும்னா சேஞ்ச் ஆகுது. அண்ட் அதே மாதிரி மேக்ரோ ஷாட் அப்படின்றது போக்கோ M3ல மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமராவில் வித்தியாசம். மற்றபடி பெருசாக கேமராவில் வித்தியாசங்கள் எதுவும் இங்கே கிடையாது. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ்ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் Android 11 XOS 7.6ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படியே போக்கோ M3ல பார்த்தோம்னா இங்கே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. Android 11 MIUI 12ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. இங்கேயுமே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ Android OS மட்டும் இன்ஃபினிக்ஸ் இப்போ லான்ச் ஆகிருக்கிறதுனால Android 11 கொடுக்குறாங்க. பட் போக்கோ M3 லான்ச் ஆகி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஸோ அதனால இங்கே Android 10ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய OS கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் அண்ட் வேரியண்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ் 4GB + 64GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 9500 அப்படின்ற பிரைசிங்கும் 6GB + 64GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 10500க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் போக்கோ M3 பொறுத்த வரைக்கும் 6GB + 64GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 11000 அப்படின்ற பிரைசிங்கும் 6GB + 120GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 12000 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரைசிங்னு வரும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஒரு ₹500 பிரைசிங் டிஃபரெண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி வேரியண்ட்டுமே இங்கே போக்கோ M3 6GB வேரியன்ட் தான் பேஸ் வேரியண்டா கொடுத்துருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ்ல 4GB வேரியன்ட் பேஸ் வேரியண்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ப்ரைஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்பெக்ஸ் ஒத்து போகுது அப்படின்னு சொல்லலாம். ப்ரைஸுமே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 6GB + 64GB அப்படின்ற இந்த வேரியன்ட் ஒரு ₹500 பிரைசிங் தான் டிஃபரெண்ட் ஆகுது. மற்றபடி பெருசாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் ப்ரைசிங்லையுமே வித்தியாசம் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே வச்சு தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்பிளேல மட்டும்தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வித்தியாசம் அப்படின்றது இருக்கு. அதில் இன்ஃபினிக்ஸ் HD+ டிஸ்பிளே 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் போக்கோ M3 Full HD+ ரெசல்யூஷன் பட் 60 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் முக்கியமா இல்லை டிஸ்பிளே உடைய ரெசல்யூஷன் முக்கியமா அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இதில் பெஸ்ட் இதுன்றதை நம்ம சூஸ் பண்ணணும். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு டிஸ்பிளே உடைய ரெசல்யூஷன் தான் முக்கியம். ஏன்னா டிஸ்பிளே உடைய ரெசல்யூஷன் அதிகமாக இருந்தால் தான் டிஸ்பிளே நமக்கு கிளாரிட்டியாக இருக்கும். டிஸ்பிளே கிளாரிட்டியாக இருந்தால் தானே ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு. டிஸ்பிளேவே கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னா அதில் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தால் என்ன இல்லைனா என்ன. ஸோ அந்த வகையில் எனக்கு இங்கே ரெசல்யூஷன் தான் முக்கியம். ஸோ அதனால நான் போக்கோ M3ல இருக்கக்கூடிய அந்த Full HD+ டிஸ்பிளேவை தான் சூஸ் பண்ணுவேன். நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? Full HD+ டிஸ்பிளேவா, HD+ டிஸ்பிளேவா, இன்ஃபினிக்ஸ் ஹாட் அண்ட் எஸ் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை போக்கோ M3 சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.
ஸோ இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10s vs Poco M3 அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசனில் எனக்கு Poco M3 தான் ஒரு பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் கம்பேர் பண்ண இந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.